Today's topic, parts of speech. Parts of speech is the pillar of English grammar. Without learning parts of speech, we cannot learn anything in English. Parts of speech தெரியலனா இங்கிலீஷே கத்துக்க முடியாது. In case if I have a dictionary, என்கிட்ட இப்போ ஒரு டிக்ஷனரி இருக்குன்னா அந்த டிக்ஷனரியில thousands of words இருக்கு. அதுல எந்த வார்த்தையை எடுத்தாலும் parts of speechல ஏதாவது ஒன்றாக தான் இருக்கும். ரஜினிகாந்த் சொல்லியிருப்பாருல்ல, எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கையை பிரிச்சு போன ஒரு பாட்டு பாடுவாரு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் 8. பார்ட்ஸ்ன்றது பகுதி. ஒரு வார்த்தையை சொன்னா அது இதா தான் இருக்கும். இந்த 8இல் ஒன்றாக தான் இருக்கும். நீ எந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எழுதினாலும் லேக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆர் தேர். நீ எந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எழுதினா கூட இந்த 8ல ஒண்ணா தான் இருக்கும். என்னென்ன? நவுன், ப்ரோனவுன், வெர்ப், அட்வெர்ப், adjective, preposition, conjunction and interjection. மொத்தம் 8. உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக நான் செட்டா எழுதிருக்கேன். noun, pronoun, verb, adverb, adjective. இந்த ஷன்ஷன் முடியறத தனியா எழுதிருக்கேன். preposition, conjunction and interjection. இது நம்ம ஒவ்வொண்ணா தனித்தனியா பார்க்கலாம். இப்போ நம்மளோட திறன் டாபிக்ல பாத்தீங்கன்னா noun வந்திருக்கு. Already I taught you what is noun. What is noun? Noun is a naming word. Noun recognize a person, a place, a things, a event, etc. ஒரு ஆளோட பேரா இருக்கலாம், ஒரு ஊரோட பேரா இருக்கலாம், ஒரு பொருளோட பேரா இருக்கலாம், ஒரு நிகழ்வினுடைய பெயராக இருக்கலாம். ஆக மொத்தம் எதுக்கெல்லாம் பெயர் இருக்கிறதோ அது எல்லாமே என்னது? நவுன். வெரி குட். அந்த நவுனை தான் நம்ம இன்னைக்கு எலாபரேட்டா பார்க்க போறோம். நவுன், they serve as the subject, direct object and indirect object in English. In the sentence noun எப்படி வரலாம்? சப்ஜெக்டா வரலாம், ஆப்ஜெக்டா வரலாம், அந்த ஆப்ஜெக்ட்ல கூட டைரக்ட் ஆப்ஜெக்டா வரலாம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாவும் வரலாம். நவுன்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த உலகத்துல எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அதுதான் நவுன். நேமிங் வேர்ட். நவுன் is a naming word. It refers to a person, place, things, events. ஆளை குறிக்கலாம், ஊரை குறிக்கலாம், பொருளை குறிக்கலாம், எல்லாமே நவுன் தான். We can classify into 5 types. There are 5 types. There are 5 types. 5 வகையான நவுன் இருக்கிறது. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எட்டு சொன்னோம் இல்லையா? ஆக்சுவலா நம்மளோட ட்ரெடிஷனல் கிராமர் ஹேஸ் only 8 parts of speech. இந்த noun, pronoun, verb, adverb, adjective, preposition, conjunction, interjection இது மட்டும் தான் இருக்கும். நம்மளோட ட்ரெடிஷனல் மெத்தட்னு ஒன்று இருக்கும். பழைய ஆங்கில இலக்கணத்துல பார்த்தீங்கன்னா இந்த 8 தான் இருக்கும். Now modern grammar adds others such as determiners and article. Article படிச்சிருக்கோம் இல்லையா? definite article, indefinite article, எங்க a போடணும், an போடணும், the போடணும் படிச்சிருக்கோம். determiners and article கூட parts of speech னு latest grammar சொல்லுது. in our latest grammar accept those 2 words include parts of speech. ஆனா traditional methodல இந்த 8 மட்டும் தான் parts of speech. நீ ஒரு புத்தகத்தை எடுத்துக்கோ. உன்னோட டெக்ஸ்ட் புக்ல ஒரு போயமோ, ஒரு சப்ளிமெண்டரியோ, ஒரு ப்ரோஸோ என்ன வேணா எடுத்துக்கோ. அதுல எந்த வார்த்தையை வேணா எடுத்துக்கோ. ஸ்ப்ளிட் பண்ணி பிக் எனி ஒன் வேர்ட். அது இந்த 8ல ஒண்ணா தான் இருக்க முடியும். இந்த 8இல் ஒன்றாக தான் இருக்க முடியும். India is our capital. India. Noun. Is. Verb. Our. Pronoun. Capital. Noun. ஆக மொத்தம் என்ன பண்ண முடியும்? நீ எந்த சென்டென்ஸ் எழுதினாலும் சரி அந்த 8இல் ஒன்றாக தான் இருக்க முடியும். பார்ட்ஸ் ஆஃப்
சென்டென்ஸ்ல சரி இருக்கா தப்பு இருக்கா நம்மளால என்ன பண்ண முடியும்? we can identify. நம்மால ஐடென்டிஃபை பண்ண முடியும். most of the words in English can be classified as one of these 8 parts of speech. இந்த 8 parts of speechல தான் எந்த வார்த்தையுமே இருக்க முடியும். நம்ம noun 5 types னு பாத்துறோம். proper noun, common noun, collective noun, material noun, abstract noun. இன்னும் சில grammar booksல பாத்தீங்கன்னா countable noun, uncountable noun எல்லாம் வரும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. basically 5 types proper noun. அதுலயே பெயர் இருக்கு பாரு. proper noun. proper அப்படினா என்ன அர்த்தம்? specified a person or specified a thing, specified a place. ஒரு குறிப்பிட்ட ஆளையோ, ஒரு குறிப்பிட்ட ஊரையோ, ஒரு குறிப்பிட்ட பொருளையோ சொல்வதுதான் proper noun. proper nounனா பிரதி பெயர் சொல். பிரதி பெயர் சொல். ஒருத்தங்கள பர்టిక్యులரா சொல்றது. இன் பர்టిక్యులர். ஒருத்தங்கள பத்தி மட்டும் சொல்றது. இந்தியா, சென்னை, எம்.கே. ஸ்டாலின், சித்ரா, வசீகரன், வர்ஷா, என்ன இதெல்லாம் ஒருத்தங்கள தான் குறிக்கும். ஸ்பெசிஃபைட் ஆர் யூனிக். குறிப்பிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு பர்சனையோ, ஒரு பிளேஸையோ, ஒரு திங்ஸையோ மென்ஷன் பண்ணும்போது அது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பரா ரீசன் சொல்லுன்னு கேட்போம் தெரியுமா? குறிப்பிட்ட காரணம் சொல்லு. குறிப்பிட்டு சொல்வது, பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு பர்சனை சொல்றதுனால அதுக்கு பேரு ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் ரெஃபர்ஸ் டு a specific person, place, things. அடுத்து காமன் நவுன். காமன்னா என்னப்பா? காமன்னா என்ன? பொது பெயர் சொல். ஒருத்தவங்களை குறிக்காது இது. ஒருவரை குறிக்காமல், ஒருவரை குறிக்காமல் மொத்தமா எல்லாரையும் குறிக்கும். காமன் நவுன் அப்படின்னா காமன் நவுன் refers to general thing, name of a group of a similar things. name of a group of a similar things. ஒருவரை குறிக்காமல் ஒரு இனத்தையே குறிக்கும். it is not a proper thing. it denotes common things. இப்ப tree னு சொல்றேன். tree னா மரம். எல்லா மரமுமே மரம் தான். it may banyan tree, neem tree, plantain tree, peepal tree, bamboo tree, margosa tree, whatever. ஆக மொத்தம் மரம்னு பொதுவா சொல்றோம். அது பொது பெயர். ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தனியா பெயர் இருக்கு. அது ப்ராப்பர் நவுன். மரம்னு நான் பொதுவா சொல்றேன். புரியுதாமா? அப்போ அது என்ன அர்த்தம்? காமன் நவுன். யாராவது ஒரு பாய் வந்து அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவ? யாராவது என்ன பண்ணுவ? anyone of standing in your place. அப்பனா என்ன அர்த்தம்? எல்லாரும் பாய் தான். பாய்னா யாரை குறிக்கும்? வசீகரனும் பாய் தான், லோகேஷும் பாய் தான், ஹரிஷும் பாய் தான். அப்ப பாய் என்பது ஒருவரை குறிக்காது. ஒரு அந்த வயதிற்குரிய அந்த பேர் குரூப்ஸ் அந்த பசங்களையே குறிக்கும். யாராவது ஒரு கேர்ள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? எல்லா கேர்ளுமே கேர்ள் தான். எனக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன். listen carefully. I like fruits. I don't refer what type of food, what kind of fruits நான் சொல்லல. என்ன பழம்னு நான் சொல்லல. ஆப்பிளா இருக்கலாம், ஆரஞ்சா இருக்கலாம், கோவாவா இருக்கலாம், கிரேப்ஸா இருக்கலாம், பைனாப்பிளா இருக்கலாம். பழம்னு ஒரே வார்த்தை சொல்லியிருக்கேன் இல்லையா? வெஜிடபிள்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். காய்கறிகள் உடம்புக்கு நல்லது. நான் எந்த காய்னு சொல்லல. காய்னு பொதுவா சொல்லியிருக்கேன். தட் இஸ் காமன் நவுன். புரியுதாமா? ஒருவரை குறிப்பிட்டு சொல்வது ப்ராப்பர் நவுன். ஒருவரை சொல்லாமல் காமன் நவுன் refers to general thing, name of a group of a similar things. ஒரு இனத்தையே பொதுவாக குறிப்பதுதான் காமன் நவுன். அனிமல்னு சொன்னா எல்லாமே அனிமல் தான். மேன்னு சொன்னா எல்லாருமே மேன் தான். பாய்னு சொன்னா எல்லாருமே பாய் தான். புரியுதா? புரியலையா? வசீகரன் எழுந்துருன்னு நான் சொல்றேன்னா வசீகரனை மட்டும் சொல்றேன். யாராவது ஒரு பாய் எழுந்து ஆன்சர் சொல்லுன்னா அது யாரை வேணா குறிக்கலாம்.
Is it clear? Yes. This is பொது பெயர் சொல். இந்த பேரை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாரு. Collective noun. Collective noun என்னப்பா? கூட்டு பெயர் சொல். கூட்டமா இருக்கிறதுப்பா, குரூப்பா இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நல்லா படித்தாலே உனக்கு அர்த்தம் தெரியும். இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, கரெக்டா? கலெக்ட் பண்ணணும்னு அர்த்தம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தல், திரட்டுதல். கலெக்டிவ் நவுன்னா கூட்டமாக இருக்கிறது, கூட்டு பெயர் சொல். A collective noun refers to a group of people, animals, things, etc. குரூப்பா இருக்கணும். இந்தியன் டீம் won the match. இந்தியன் டீம்னா என்ன அர்த்தம்? அணி, ஒரே ஒரு ஆள் இல்ல, 11 மெம்பர்ஸ் இருக்காங்க, 11 பிளேயர்ஸ் இருக்காங்க. டீம், கமிட்டி, ஜூரி மெம்பர்ஸ், பஞ்ச், சாவி கொத்து பஞ்சா இருக்கு. ஃப்ளாக், பறவை கூட்டம். ஹெட், மந்தை, ஆடு மாடெல்லாம் மந்தையா மேயுது. ஒருவரை குறிக்காமல் கூட்டமா இருக்கிறத குறிக்குது. பேரே கலெக்டிவ் நவுன். கலெக்ஷனா இருக்கிறது, நிறைய கூடி இருக்கிறது தான் என்னப்பா? கலெக்டிவ் நவுன். அடுத்து மெட்டீரியல் நவுன், உலோக பெயர் சொல். மெட்டீரியல்னாலே உலோகம், உலோக பெயர் சொல். ஈஸியா புரிஞ்சிக்கலாம், கொஞ்சம் பார்க்க கஷ்டம் போல லிட்டில் பிட் ஆஃப் டிஃபிகல்ட்டா உங்களுக்கு தெரியும். மெட்டீரியல் நவுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேம் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ்ல தமிழ்ல என்ன சொல்றது? அந்த மூலப்பொருள். நேம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல் ஃப்ரம் விச் திங்ஸ் ஆர் மேட். எந்த சப்ஸ்டன்ஸ்ல எந்த மூலக்கூறுகளால் ஒரு பொருள் செய்யப்பட்டிருக்கிறது. உலோகங்களோட பேர்லாம் உங்களுக்கு தெரியும். அயன், கோல்டு, காப்பர், சில்வர், காட்டன். பருத்தி கூட என்னது? அது மெட்டீரியல்ல தான் வரும். அதையும் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, தெரியுமா? கார்மெண்ட்ஸ் கம்பெனி நடத்துறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மெட்டீரியல் வாங்க போயிருக்காரு. மெட்டீரியல்னா உலோகமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. கிளாஸ், கண்ணாடி இருக்கு இல்லையா, அது கூட மெட்டீரியல் நவுன் தான். புரியுதாமா? இதெல்லாமே மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் எப்படி இருக்கணும்? சப்ஸ்டன்சஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் which made the things. அந்த பொருள் எதனால் செய்யப்பட்டதுன்னு சொல்றதுதான் மெட்டீரியல் நவுன். அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பண்பு பெயர் சொல். பண்பு பெயர் சொல் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதை உன்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் கண்ணா. அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்பது பண்பை குறிக்கும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ரெப்ரசன்ட் intangible. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். intangible idea don't exist as physical object. intangible அப்படினா என்ன அர்த்தம்னா unable to be touched. intangible தொட முடியாது, உணரதான் முடியும். intangible. listen all of you. intangible னா என்ன அர்த்தம்னா we are unable to be touched. அத தொட முடியாது, அது ஒரு உணர்வு. நான் சோகமா இருக்கேன், சோகமா இருக்கிறத தொட்டு பார்க்க முடியுமா? அது நெட்டையா இருக்குமா கொட்டையா இருக்குமான்னு சொல்ல முடியுமா? நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன், ஒரு 1 கிலோ ஹாப்பியா இருப்பேனா இல்லையா? ஒரு 100 மில்லி ஹாப்பியா இருப்பேனா? we cannot measure, we cannot touch, we just only feel. உணர மட்டும்தான் முடியும். புரியுதா புரியலையாமா? அவன் ரொம்ப தைரியசாலி. அப்ப தைரியசாலியில நல்லா குண்டா இருப்பானோ? நோ. intangible. அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ங்கிறது என்னது? intangible. only we can feel, we never touch. தொட்டு பார்க்க முடியாது, only we can feel. உணரத்தான் முடியும். அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சரி, இப்போ now I am going to where is listen all of you. I will give you a prize to those who answer my question.
I will give you a prize. Those who answer my question. Now I am showing you some noun. Anybody wants to come? Anybody? Come forward. Come forward, Vasikaran. Pick it one. Beauty. Show this to your friend. What is the name? Beauty. What kind of noun is this? What is this? Super. Very good. This is abstract noun. Very good. Beauty ன்றது அழகு. உலகதான் முடியும். ஐஸ்வர்யா ராய் சில பேர் கண்ணுக்கு அழகா இருக்கு, சில பேர் கண்ணுக்கு கிழவியா இருக்கு. இல்லையா? அழகுன்றது beauty is only ஒரு ப்ராவர்ப் கூட ஒன்று வரும். பியூட்டி இஸ் ஒன்லி ஸ்கின் டிப்னு சொல்லுவாங்க. பி ஹோல்டர். பார்க்கிறவங்க பார்வையை பொறுத்து இருக்கு. வெரி குட். சூப்பர். நெக்ஸ்ட். எனிபடி வாண்ட்ஸ்? கேர்ள்ஸ் கம் ஆன். எனிபடி ட்ரை. கம். Pick it, anyone. Show this name to your friend. MS Dhoni. MS Dhoni, right? MS Dhoni. What kind of noun? Proper noun. How can you say this is proper noun? This means one member. Very good. This mentioned a particular person. Very good. ஒரு குறிப்பிட்ட ஆளை குறிக்குது. அதனால MS தோனின்றது. Very good. Next. Anybody? வாங்கடா. என்ன ஒரு பயம் தயக்கம்? Eradicate your hesitation first. Already I stress you, I told you in my class, whether your answer is right or wrong, it doesn't matter. You just open your mouth. எதையாவது சொல்லு. Do something. Say something. Harish, come. நான் ஒவ்வொருத்தரா மென்ஷன் பண்ணி கூப்பிடணுமா? It is a great chance, ma. You have to utilize. Pick it. Anyone? Arise. Show this word. What is this? Arise. What kind of noun? Arise. Think. Oh, sorry. You missed a great chance. That anybody know the answer? Come forward. This is material noun. This is material noun. Arise. Very good. Logesh. Super. Very good. Next, anybody? Priyadashrin. Why don't you try? Come. Pick it, anyone? What is this? Flock. Flock na என்னப்பா? ஆடு மாடெல்லாம் வந்தா மேயும். Flock. Have any idea? Sorry, your answer is wrong. Anybody know the answer? Very good. Come, Hamalika, come forward. Collect your prize. This is material noun. Birds எல்லாம் flock இருக்குன்னு சொல்வாங்க. கூட்டமாக பறவை கூட்டம். Flock. Then come first. Anybody? Janisha, come. You can find pa. You can do it. Collect anyone. Pick it, anyone. What is this? Show this word to your friends. What is this? Team. What kind of noun? Team. Sorry, your answer is wrong. Jayasuriya, come. But I am going to change the word. Come.
Pick it, anyone? Family. Very good. Family. Family. Oh no. No. Your answer is wrong. Next. Jeevita, come. Take. Show this word to your friend. River. River. What kind of noun? River. Think before answer. River. Come on, hurry up. River. River. Easiest question. River. Very good. Common noun. Here I write only river. I don't mention what the name of the river. Ganga, Yamuna, Godavari, Narmada நான் எழுதல. ஆறுன்னு எழுதிருக்கேன். எல்லா ஆறும் ஆறு தான். So Jeevita is correct. Then Varshu, come on. Next chance goes to boys. Pick it, anyone? Already this someone selected. Pick it, first one. What is this? Copper. Show. What is? Very good. Material noun. Copper is Thamiram. Material noun. Very good. Super. Thank you. Jay Ganesh வேற ரொம்ப ஃபீல் பண்றான். Anyone can help you? Now Jay Ganesh, come on. This chance is specially for you. Collect anyone? Show this word. Sadness. Sadness. What is the name of the noun? Abstract noun. Sad ah irukken, na sogama irukken. Abstract noun. Very good, super. பரவாயில்லையே, எல்லாரும் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்றீங்க. வெரி குட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுன்றதுல I am so very happy. ஓகேவா? I have one more pencil. Anybody, any volunteers? யார் வர சீக்கிரம் வா. Come on. சீக்கிரம். வந்தவங்க வரக்கூடாது. தனுஷ் கம். Correct anyone? What is the name of the word? Beauty. Show this word. Beauty. What kind of noun va? Beauty? Beauty. Think before your answer. Oh no. Your answer is wrong. Anybody? Jayasuriya? Beauty. What kind of noun? Abstract noun. Already I told you. Beauty ன்றது அழகு. அத நம்மளால என்ன பண்ண முடியாது? எக்ஸாக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. ஐஸ்வர்யா ராய் அழகுன்னு சில பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு அழகான்னு சில பேர் சொல்லுவாங்க. அழகுன்றது அவங்க பார்வையை பொறுத்தது. ஓகேவா? வெரி குட். ஜெயசூர்யா. சூப்பர். ஆக மொத்தம் நம்ம நவுன்ல நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். What is noun? Noun is a naming word. It refers
Name of a person, place, things, events, etc. இப்போ இந்தியான்னு சொல்றேன் ப்ராப்பர் நவுன். A specified person or a unique person ஒரு குறிப்பிட்டவங்களை பத்தி சொல்லும்போது ப்ராப்பர் நவுன். சென்னைன்னு சொல்றேன் ப்ராப்பர் நவுன். திமாபுரம்னு சொல்றேன் ப்ராப்பர் நவுன். இந்தியான்னு சொல்றோம் ப்ராப்பர் நவுன். என்னோட பேரை நான் சித்ரான்னு சொல்றேன் ப்ராப்பர் நவுன். ஓகேவா கண்ணா? ப்ராப்பர் நவுன்ங்கிறது தமிழ்ல பிரதி பெயர் சொல்லுன்னு சொல்லணும். பர்టిక్యులரா பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒருத்தரை சொல்லும்போது அது ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் பேரிலே இருக்கு. இட் ரெஃபர்ஸ் காமன் திங்ஸ். ஒருத்தரை குறிக்காமல் பொதுவா குறிக்கிறது. ட்ரீ, டாக், அனிமல்ஸ், ஃப்ரூட், வெஜிடபிள், புக், கிளாஸ், சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்டும் சப்ஜெக்ட் தான். எல்லா அனிமலும் அனிமல் தான். நாட் ஸ்பெசிஃபிகேஷன் ஹியர். பர்టిక్యులரா சொல்லல, ஸ்பெசிஃபை பண்ணி நான் ஒரு குறிப்பிட்ட ஆளையோ பொருளையோ சொல்லல. இன் ஜெனரல் பொதுவா சொல்றேன்னா அதுக்கு பேரு காமன் நவுன். ஓகேவாமா? அடுத்து கலெக்டிவ் நவுன். அதுல தெரியுது பாரு, கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ், கலெக்ஷன் ஆஃப் பர்சன், collection, people, collective noun. Bundle, collective noun. Team, crew, band, choir, flock, head, bunch. கூட்டமா இருக்கிறது எல்லாமே ஒரு choir பேப்பர் வாங்குறேன்னு சொல்றோம் choir. அப்போ அது எல்லாமே collective noun. Material noun. Substances are materials which made of the things. எதனால் அந்த பொருள் செய்யப்பட்டதுன்னு சொல்லும்போது அது மெட்டீரியல் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இஸ் நத்திங் பட் intangible. Intangible means unable to be touched. தொட்டு பார்க்க முடியாது. We can only feel. உணர்வுகளை குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேவா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் எத்தனை? 8. What are they? Noun, pronoun, verb, adverb, adjective, preposition, conjunction, interjection. அதுல நம்ம noun தான் பார்ப்போம். Okay? How many types of noun are there in English? 5 types. 5 types. What are they? Proper noun, common noun, collective noun, material noun, abstract noun. புரிஞ்சுதாப்பா? Yes. I think it is very useful to you. I hope you are all understand well. Thank you. We will meet our next class.